சார் இதுல சோனியா அகர்வால் மேடம் வந்து பேயா காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா வந்து 7G ரெயின்போ காலனில வந்து அவங்க அழகிய வந்து ஒரு ஆவியா காட்டியிருப்பாங்க. இதுல ஏன் அவங்களுக்கு பேயா காட்டுங்களுக்கு என்ன வந்தது? எதுல ஆவியா காட்டிருப்போம்? இது 7G ரெயின்போ காலனில. ஆமா, அதுல சில செத்துருவாங்க. செத்துட்டு அவனோட மைண்ட் தாட்ல வந்து அழகிய ஆவியா தான் காட்டியிருப்பாங்க. இதுலயும் அழகா தான் காமிச்சிருக்கோம். அவங்க ஃபேஸ் நம்ம எதுவுமே இது பண்ணல. இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அதோட இதுல ரொம்ப அழகா இருப்பாங்க. இல்ல சார், அதுக்கும் இதுக்கு நான் சொல்லலையா, நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம டைட்டில் லுக் கொடுக்கும் போதே நான் அப்பயே ஒரு பிரஸ் மீட் மாதிரி வச்சு நான் சொல்லிட்டேன். அதுக்கு இது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல. அது எல்லாமே கோஇன்சிடென்ட்டா நடந்த விஷயம் தான் இது. சார், சித்தார்த் விபின் வந்து மியூசிக் டைரக்டரா இல்ல நடிக்கிறாரா, பேக்கேஜா உங்கள்ட்ட பேசுறாரா படங்களுக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பேச வைப்பார். பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமா கொடுத்திருக்காரு அவர். நாங்க இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம். சவுண்ட் கேட்டு எனக்கு கையில காமிச்சார். எனக்கு இவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் வந்து பாத்தீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போ. அதனால அவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து இதுல வந்து நான் ஆக்சுவலா நான் வந்து இந்த ரோலே வந்து நான் சித்தார்த் மரி சாரோடைய ஒரு ரோல் தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன், ஆடிஷன் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு இதில் மீட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, அப்போ ஒரு மைண்ட்ல வந்து இவர் பண்ணது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூவில வந்தாரு. அப்புறம் நமக்கு பேக்ரவுண்டுக்கு சார், இப்ப ஒரு படத்துல வந்து 2 ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியா. ஆமா, 2 ஹீரோயின் வச்சு பண்றது ரொம்ப டாஸ்க். ஏதாவது டாஸ்க் வந்து உங்களுக்கு பெருசா இருந்ததா? இல்ல, நான் வெப்பிலே வந்து 5 பேர் வச்சு பண்ணிருக்கேன் இல்லையா, அதனால அது நான் ரெண்டுமே வந்து அழகான ஹீரோயின். சரிங்களா? யாரும் வந்து சீன்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ஷெட்யூலா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள சீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. சோ உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் அது மாதிரி இருந்ததா? கொஞ்சம் கஷ்டம். இல்ல அப்படி இல்ல, நான் இவங்கள சொன்னா இல்ல அவங்கள எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட சொன்னா இல்ல இவங்கள ஃபர்ஸ்ட் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரச்சனை வந்து கடைசியில ஸ்மிருதி வெங்கட் மேடம் இல்ல அவங்க சீனியர், அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. அவங்கள கேட்டா இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்து போறாங்க, அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. ஒண்ணும் இல்ல, அவங்கள்ட்ட கொடுங்க. ஸ்மிருதி வெங்கட், இந்த படத்துல நீங்க ஹீரோயினா, சோனியா அகர்வால் ஹீரோயினா? கதை தான் ஹீரோயின். நல்ல கதையா இருக்குல்ல. டைரக்டர் சார், நீங்க சொல்றீங்க இப்ப வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து சுப்பிரமணியன் அண்ணா கூட சொன்னாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மி ஆயிட்டாங்க, நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆளு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாங்க. ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியா வந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்களா? இல்ல வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோவா மாறுறதுனால வந்து உங்களால வந்து அவங்களை கான்டெக்ட் பண்ண முடியலையா? இல்ல அப்படி இல்ல சார், கோஆபரேட் பண்ண மாட்டாங்கல்ல. இங்க யாரா இருந்தாலும் முட்டி போது தான் சார் வரணும். இப்ப என்ன கூட இப்ப நான் பாத்தீங்கன்னா யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. இப்ப நான் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனில சான்ஸ் கேட்க முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க, யார்கிட்ட வந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே. இங்க எல்லாருமே அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும். அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமா இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க. அது வரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி. குரங்கு பொம்மை எப்போ நடிச்சார் கல்கி, நான் அப்பயே சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா வரும். ஒரு கேப், அந்த கேப் வந்து என்னன்னா இப்ப எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், அந்த கேப் தான் சினிமா கத்துக் கொடுக்கும் சார். இங்க எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா, இது மட்டும் ஸ்கிரீன்ல வந்துட்டா நாளையில இருந்து பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது இல்ல சினிமா. சினிமா ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கும், அதை நம்ம கரெக்டா நம்ம சினிமாக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், சினிமாவை நம்ம நேர்மையா நேசிச்சோம்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார்.